அப்பா வீட்டுக்குன்னு வந்துட்டாலுமே போதும். அப்பா எந்த வேலையுமே செய்யக்கூடாது. அப்படி மீறி செஞ்சா ஒரு ஓரமா போய் உட்காந்துக்க வேண்டியது. உட்காந்துட்டு என்ன பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு வேலை தான் முக்கியமா? நான் எவ்வளோ கூப்பிட்டாலும் என்ன கண்டுக்கவே மாட்டேங்களா? அப்படின்ற மாரியே ஒரு ஓரமா போய் ஒதுங்கி உட்காந்துர வேண்டியது. புதுசா எந்த பொருள் வீட்டுக்கு கொண்டு வந்தாலும், முதல் தடவ பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துரும். பக்கமே போகவே மாட்டாங்க. இப்படியே மெல்லமா இருந்துட்டு, தூரமாவே இருந்துட்டு, "ஐயோ! எனக்கு வேண்டாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வரவே மாட்டேன்." அப்படின்ற மாரியே ஓரமா போய் உட்காந்துக்குவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பாவ கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. "நான் உனக்கு முக்கியம் இல்லையா? உனக்கு வேலை தான் முக்கியமா? வீட்டுக்கு வந்த உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சுட்ட?" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே தான் உட்காந்துருப்பாங்க. வீட்டுக்கு வந்துட்டாலுமே போதுங்க, எந்த வேலையுமே அவர் செய்யக்கூடாது. பிங்கி பாப்பாவ பார்க்குறதே வேலையா இருக்கணும். அவங்க கூட விளையாடணும், அவங்க கூட பேசணும், அவங்க கூட கொஞ்சணும். இதே வேலையா தான் இருப்பாங்க. ஒரு ஒரு ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணிட்டுருக்காங்க. எந்த இடத்துல உட்காந்து எப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. "என்ன பார்க்க மாட்டியா? நான் எவ்வளோ நேரமா இங்க உட்காந்து பார்த்துட்ருக்குறேன். பார்க்காம உனக்கு வேலை தான் முக்கியமா?" அப்படின்ற மாரியே உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பொருள் மேல இருக்க பயம் போயிரும். எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் அது போயிரும். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பக்கத்துல வந்து பார்ப்பாங்க. இப்பவாது பரவால்ல. அவங்க வேலை செஞ்சுட்ருக்கும்பொழுதே வந்து பார்க்குறாங்க. இல்லன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொருள அங்க வச்சுட்டு புதுசா கொண்டு வர பொருள வச்சுட்டு நாமெல்லாம் உள்ள போனதுக்கப்புறமா, மெல்லமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? அப்படின்ற மாரியே. பாருங்க. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்க அப்பாவ கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க. அவரு வேலை செஞ்சுட்டே இருக்காரு. சரி நம்மளே பக்கமா போய் பார்ப்போம்ன்னு சொல்லி பார்த்துட்டு, அப்பவும் போய் அவர வந்து கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. "இன்னும் வந்து உனக்கு வேலை தான் முக்கியமா? இன்னும் முடியலையா? எப்பதான் நீ இந்த வேலைய முடிக்குவ? வா விளையாடலாம். இல்லன்னா எனக்கு ஏதாவது எடுத்து குடு." அப்படின்ற மாரியே தான் இருப்பாங்க. ஆனா இந்த மாரி ஒரு ஜீவன்க வீட்ல இருந்துச்சுன்னா, ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்கும். ஒவ்வொரு நாட்டு நாய்க்கும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சா நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. பாருங்க என்ன ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாரி ஒரு ஜீவன் வீட்ல இருந்தா நமக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க.